அப்ப டிவிகேவை பொறுத்த வரைக்கும் டிவிகே பக்கம் காங்கிரஸ் செல்ல வேண்டும் அப்படிங்கிற மனநிலை பெரிய அளவு காங்கிரஸ் வட்டாரத்தில் உருவாகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் இப்போ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அப்போ காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பயணிக்கணும் கூட வச்சிருக்கணும் அப்படின்னா அதற்கான அரசியல் நகர்வுகளில் செயல்படணும். இந்த அடிப்படையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை மட்டும்தான் நான் சகோதரர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். இதற்கான காரணம் மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஸோ அதனால தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தாலும் டெல்லி காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு செயல்படக்கூடிய நிலையில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸ் கட்சி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறணும், ஸோ டிவிகே கூட செல்லணும் அப்படிங்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அவர் டெல்லி காங்கிரஸ் தலைமையை கூல்படுத்தணும். அப்போ ராகுல் காந்தியை கூல்படுத்திட்டோம்னா பரவாயில்ல, கூட்டணி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி நம்ம இந்த தேர்தலையும் தொடர்ந்து பயணிக்கலாம், வேண்டுமென்றா கூடுதலான தொகுதிகளை கேட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. இந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நாம பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் பேசாத முதலமைச்சர் அவர்கள் இப்போ ஏன் பேசுகிறார்? தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில ஏன் பேசுறாங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா அளவிலையும் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கான நகர்வுகள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க.